வணக்கம். நான் சாகுலம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மின்சார கட்டண உயர்வு, இதனுடைய அடிப்படை காரணங்களும் இதனால் ஏற்பட போகும் பின்விளைவுகளும் இதை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, தமிழக அரசு வருகின்ற மாசத்துல இருந்து மின் கட்டணத்தை உயர்த்துவதை அறிவிச்சிருச்சு. சரி, காரணம் என்ன? காரணம் என்ன சொல்றாங்க? மின் உற்பத்தி செலவு அதிகரிச்சிருக்கு. மின்சாரம் நம்ம அண்டைய மாநிலங்கள்ல பற்றாக்குறை மின்சாரத்தை பெற்றுக்கிறதுனால ஆகக்கூடிய செலவுகள், இதை தாண்டி நிலக்கரி விளைபொருள் உயர்வு, இப்படிதான் சொல்றாங்க. இந்திய ஒன்றிய அரசே பல மாநிலங்களுடைய ஒருங்கிணைத்த ஒரு கூட்டாட்சி தத்துவம் உள்ளதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய அரசுகளே ஒவ்வொரு மாநிலமும் தனி சுயாட்சியோடு சேர்ந்து பல்வேறு மாநிலங்கள் ஒருங்கிணைந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல் என்று நிலைப்பாடு கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு அரசு என்பதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆகையினால நாம் பல்வேறு விஷயங்களை மத்திய அரசை குறை கூறி காரணம் காட்டிட்டு அப்படியே தப்பிச்சும் ஓடிடவும் முடியாது. இந்த மின்சாரத்திலேயே டன் 3000க்கு வாங்க வேண்டிய நிலக்கரி 12,000க்கு வாங்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட இது ஊழலாக, லஞ்சமாக பெரும் முதலாளிகளுக்கும் அல்லது அதை நடத்தக்கூடிய அரசு சார்ந்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெருவாரியான அளவு போய் சேர்கிறது. 3000 எங்க, கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் டன்னுக்கு ஊழல் செய்யப்படுகிறது. இது பெரும் முதலாளிகள், இந்திய அளவில் உள்ள பெரும் முதலாளிகள் இந்த அதிக எரிசக்தி இல்லாத நிலக்கரிகளை, 3000 கூட பெருமானம் இல்லாத நிலக்கரிகளை 12,000 விலை நிர்ணயம் செய்து இறக்குமதி செய்கிறார்கள். இதில் 9,000 ரூபாய் ஒரு டன்னுக்கு ஒரு ஊழல் செய்யப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மின் உற்பத்தியுடைய அளவை கூட்டுகிறது. இது யார் தலையில விடியுதுன்னு சொன்னா, எப்போ போல அப்பாவி பொது ஜனங்கள், ஏழை எளியவர்கள், பாட்டாளிகள், இவங்க தலையில தான் போய் விடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப மத்திய தொகுப்புல இருந்து இந்த மின்சாரத்தினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டே போகுது. நம்மள்கிட்ட பற்றாக்குறை மின்சாரத்திற்காக அண்டைய மாநிலங்களிலேயோ அல்லது மத்திய மின் தொகுப்பிலிருந்து பெறக்கூடிய மின்சாரத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய தொகையினுடைய அளவு என்பது உயர்கின்ற பொழுது மின்கட்டண உயர்வு என்றது கட்டாயமாகிறது என்று மாநில அரசு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. காரணம், நாம் என்னதான் கூட்டாட்சி தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் சுயாட்சி கொண்ட ஒரு சில தனி அதிகாரங்கள் மாநில அரசுக்கு உண்டு என்பதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. மின்சாரம் போன்ற அடிப்படை விஷயங்களிலே நாம் தன்னிறைவை அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கே புதிய திட்டங்களுக்கு நாம் வழிவிட வேண்டும். புதிய திட்டங்கள் என்ன? 60,000 கோடி ரூபாயில தனியார், பொதுப்பணித்துறை மற்றும் அரசு பங்கெடுப்பிலே பசுமை மின்சார வழி திட்டம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதனுடைய செயல் வடிவம் என்ன? மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை தாண்டி 300 கோடியிலே பசுமை வழி திட்டங்கள் என்று சொல்கிறார். 30 கோடியிலே மின் அமைப்புகளை சரி செய்யப்படும் என்று சொல்கின்றார். இவைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றன என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி நிலையில் தான் இருக்கின்றன என்பதுதான் வேதனையான உண்மை. இந்த புதுமையான மின் திட்டங்கள், இந்தியா என்பது வெப்ப நாடு, அது நமக்கு நல்லா தெரியும். ஈஸியா ஹீட் எனர்ஜி ஷுட் பி கன்வெர்டட் இன்டு என்ன பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ண முடியும். 8ஆம் கிளாஸ் பாடத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வெப்பத்தினுடைய தன்மையை, நாம் வெப்ப எனர்ஜியை நாம் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். இதை தாண்டி நாம இன்னைக்கு சோலார் பேனல் எனர்ஜின்றது மிகப்பெரிய அளவுல, காற்றாலைகள், சோலார், இந்த சிஸ்டம் உலக அளவுல மிகப்பெரிய வளர்ந்துருச்சு. நம்மை விட மோசமான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் எல்லாம் கூட, எத்தியோப்பியா, ஜாம்பியா போன்ற நாடுகள் கூட மிகப்பெரிய அளவுல இந்த மின்சார திட்டம் தண்ணீரை அடைஞ்சு அண்டை அயலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு யார் இருக்கிறார்? வறுமையிலே, பட்டினியிலே, பசிக்கொடுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த திட்டத்தை சிறப்பாக, செம்மையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. முன்னுதாரணமாக நமக்கு யார் இருக்கிறார்? ஜாம்பியா, எத்தியோப்பியா போன்ற பசிக்கொடுமை நாடுகள் இருக்கின்றன. அப்ப இந்த சூரிய மின்சார திட்டத்தை ஏன் இந்தியா விட்டுருங்க, தமிழக அளவுல சரி செய்து இந்த ஏ கட்சி, பி கட்சி, இதுக்கு முந்தைய அரசு, இப்ப இருக்கிற அரசு, இந்த கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அரசுகள், இந்த சோலார் எனர்ஜி வரப்பட்டு 38 ஆண்டுகள் இது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி மிகப்பெரிய அளவுல உலக அளவுல பிரபலம் அடைஞ்சு 38 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாடு இன்னும் இதுல தவளையோட மோசமா தவிச்சுக்கிட்டு, அப்படி தத்தளிச்சுக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்?
கட்டுக்கடங்காத ஊழல். இந்த அடிப்படையினாலதான் இவைகள் எல்லாம் தாமதப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன. இதை தாண்டி புதிய வகை எனர்ஜி மின்சாரத்தை ரொம்ப ஈஸியா உற்பத்தி பண்றது பல எனர்ஜி இருக்கு. இதுவும் 8ஆம் வகுப்பு பாடத்தான் சொல்றேன். நம்ம சைக்கிள் டயனமா வேலை செய்த உராய்வு மின்சாரம் என்று ஒன்று உண்டு. இத்தனை லட்சம் நீளம் சாலைகள் இருக்கின்றன தமிழகத்திலே. இத்தனை லட்சம் நீள சாலைகள் பொதுப்பணித்துறையினாலே, போக்குவரத்து துறையினாலே, இத்தனை லட்சம் சாலைகள்ல எத்தனை போக்குவரத்து போயிட்டு வந்துட்டு இருக்கு, எத்தனை ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. இந்த சாதாரண உராய்வு மின்சாரத்தை ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கருக்கும் அங்க நாம பிஸ்டலை அமைச்சு அவைகளுடைய உந்து சக்தியின் வாயிலாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கானால் பல்லாயிரக்கணக்கான யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். நான் சொல்றதுக்கு அவனு விஞ்ஞானி அல்ல, நான் ஒரு வழக்கறிஞர். நான் சொல்ற விஷயமே நான் 8ஆம் வகுப்புல படிச்ச பாடத்தை தான் சொல்றேன். உராய்வு மின்சாரம் என்று ஒரு மின்சாரம் உண்டு, அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இந்தியா போன்ற மிக நீளமான தார்ச்சாலைகள், மிக அதிகமான மக்கள் தொகை, மிக அதிகமான வாகன போக்குவரத்து பெருகிவிட்ட இந்த காலகட்டத்திலே இந்த உராய்வு மின்சாரம் என்பது மிக சாதாரணமாக தயாரிக்க முடியும். அதுல பல்லாயிரம் கோடி லாபம் அடைய முடியும். தமிழ்நாடு அரசு, குறிப்பா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. இந்தியாவிலே அதிகமான சாலை வசதிகளும் சாலை போக்குவரத்தும் இருக்கின்ற ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இதையும் தாண்டி நாம் படித்தோமே, ஹீட் எனர்ஜி should be converted into electricity energy. வெப்ப சக்தியை மின்சக்தியாக மாற்றக்கூடிய சாதாரண விஞ்ஞான தத்துவத்தை கூட, அதற்கான ஒரு வல்லுநர் குழுவை கூட, அல்லது இந்த உராய்வு மின்சாரத்துக்கான வல்லுநர் குழுவை கூட இந்த எந்த அரசுகளும் அமைக்கவில்லை என்பதுதான் வேதனை. ஒரு 8ஆம் கிளாஸ் பாடத்தை கூட அவர்கள் செயல்படுத்த விடவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில மாநில அரசுகள் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டு, மத்திய அரசு மாநில அரசை குறை சொல்லிக் கொண்டு அரசியல் செய்கிறார்களே ஒழிய அவசியமான காரியங்களை செய்வதற்கு இங்கு யாருமே இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை. இதை தாண்டி இது மின்கட்டணம் தானே என்று நீங்கள் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. மின்கட்டண உயர்வு என்பது நீங்கள் அரவை மில்களில் கிடைக்கக்கூடிய அரிசி உயர்விலிருந்து இந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய எந்தெந்த சாதனங்கள் இருக்கின்றதோ, இன்னைக்கு எல்லாமே நம்ம வீட்டுல பொடிதான் யூஸ் பண்றோம். எல்லாத்துக்குமே சமையலுக்கு என்ன பண்றோம், சமையலுக்கு என்ன இது செக்கு, இதுல இந்த மின்சார செக்கு, இந்த இந்த அரவை பொடிகள்லாம் எங்க இருந்து வருகின்றன? மின்சார அரவை மில்கள் தானே வருகின்றன. நாம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து பொடிகளுமே எதுல இருந்து வருது? மின்சார அரவை மில்கள் தான் வருது. அரிசி மின்சார அரவை மில்ல தான் வருது. நம்முடைய பொடிகள் மின்சார அரவை மில்ல தான் வருது. நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே இந்த மின் அடிப்படையில் இருக்கும்போது இந்த அத்தியாவசிய பொருட்கள், எண்ணெய், அரிசி அல்லது இந்த மசாலா பொடிகள், இதனுடைய அனைத்து விலையும், ஒரு சேமியா உற்பத்தி கூட மின்சாரம் தேவை, ஒரு மைதா மாவு உற்பத்திக்கு மின்சாரம் தேவை. அனைத்து விதமான உற்பத்தி பொருட்கள் அனைத்திற்குமே மின்சாரம் என்பது அடிப்படையானது, அவசியமானது இருக்கின்ற பொழுது இந்த விலைவாசி ஏற்றம் என்பது உச்சத்தில் போவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஒழிய, மீண்டும் மக்கள் தான் அந்த சுமையை ஏற்கக்கூடியவர்களாக, மக்கள் தான் அந்த கடன் சுமையை ஏற்கக்கூடியவர்களாக, தனி மனித வருவாய் குறைவாக இருக்கின்ற காலகட்டத்தில் தனி மனித வருவாய் விலை உயர்வில்லாமல் இந்த பொருட்களுடைய விலையேற்றம், ஏற்கனவே அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, இதோடு சேர்த்து இப்ப மின்சார கட்டணம், பால் விலை அனைத்தும் உயர்ந்து விட்டால் எங்கே செல்வது மக்கள்? எங்கே செல்வது? இருக்கின்ற ஆதார தளங்கள் அனைத்தையும் இழந்து, காது கண்ணு மூக்குல இருந்த ஒரு பொட்டு தங்கத்தை கூட வட்டி கடையில், அடகு கடையில் வைத்து கட்டி, பணத்தை கட்டி, கஷ்டப்பட்டு வட்டிக்கு மேல் வட்டி கட்டி வதைபட்டு வாழ்கின்ற இந்த தேசத்திலே மக்களுடைய நிலை என்பது மிக பரிதாபமாக இருக்கின்றது. அதுவும் தமிழக மக்களுடைய நிலை என்பது மிகவும் அதலபாதாளத்தில் இருக்கின்றது. இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் 2026 தளபதி தலைமையிலே தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும். அந்த ஆட்சி வருகின்ற பொழுது இந்த லஞ்ச லாவண்ய ஊழல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதை தாண்டி புதிய வகையான திட்டங்கள் உருவாக்கப்படும். இந்த மின் கட்டண உயர்வு போன்றவை தடுக்கப்படும், தடை செய்யப்படும். மக்களுக்கான அத்தியாவசிய பணிகள், மின்சார சேவை, போக்குவரத்து சேவை, சுகாதாரத்திற்கான மருத்துவ சேவைகள், கல்வி சேவை போன்றவைகள் எல்லாம் முற்றாக இலவசமாக, தண்ணீர் உட்பட அடிப்படை தேவைகள் இலவசமாக கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழக அரசு முயற்சி செய்யும் என்பதில் எனக்கு எந்தவித
மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு அபரிதமான நம்பிக்கை உண்டு. தளபதி தலைமையிலே ஆட்சி என்கின்ற காட்சி மாறும். 2026 அந்த காட்சி மாறும் என கூறி தளபதி இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை, அதை 3 கோடி உறுப்பினர் சேர்க்கையாக சேர்த்து தமிழகத்திலே தளபதி தலைமையிலே தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி உருவாக்கப்படும் என உறுதி கூறி விடைபெறுகிறேன்.